ஆர்எஸ்பி பானம் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும். நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். பலவேறு வீட்டில் செப்டிக் டேங்க் போகுது, தோட்டத்துக்கு போகுது, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் காம்பவுண்டில் யாரும் குடியிலன்னு அங்கே போகுது. யோசிச்சு பாருங்கள், இது மண்ணில் கலந்தா மண் கெடும். இனிமேல் வாங்கவே கூடாது. பயோ என்சைமில் துணி துவைச்சு பழகுங்க. ஆச்சரியமாக இருக்கும். பணம் ரொம்ப கம்மியாக செலவு பண்ணால் போதுங்க. செலவு கம்மிங்க. 2வது அழுக்கு நல்லா போகுதுங்க. இது வந்து உடம்பு ஆரோக்கியங்க. 2, 3 மூடி ஊற்றுவேன். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பண்ணி ஒரு மூடி ஊற்றி நல்லா தாங்க இருக்குது. என்ன கேட்டால் பாதி மூடி ஊற்றினாவே நல்லா இருக்குங்க. பயோ என்சைம் எப்படி தயாரிப்பது என்பது யூடியூப்பில் போடுங்க. பயோ என்சைம் பை இளர் பாஸ்கர்னு போடுங்க. நான் பேசியிருக்கிறேன், டீட்டெயிலாக பேசியிருப்பேன். நீங்கள் எல்லோரும் வீட்டிலேயே தயாரிக்கலாம். வணக்கம் நண்பர்களே. மண் வளத்தை காக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் பேசுகிறோம். பேசிட்டு எல்லார் வீட்லேயும் சோப் பவுட்ரு பயன்படுத்தி துணி துவைக்கிறோம். அந்த தண்ணி மண்ணில் கலந்தா மண் வளம் கெடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய கெமிக்கல் தெரியுங்களா? எல்லார் வீட்லேயும் டிவியில் விளம்பரம் வர சோப் பவுடரை வச்சு தான் வாஷிங் மிஷினில் பக்கெட்டில் துவைச்சிட்ருக்குறாங்க. நல்லா கவனிங்க, டிவியில் விளம்பரம் வர்ற எல்லா சோப் பவுடரும் எல்லாம் கெமிக்கல். சோப் பவுடர் தயாரிப்பது எப்படின்னு வீடியோ போட்டு பாருங்கள். அதில் மார்க்கெட்டில் போய் 7 கெமிக்கலை வாங்கி கலக்குங்க அப்படின்னு தான் இருக்குமே தவிர ஒரு ஒன்றுமே இருக்காதுங்க. சோப் பவுடர், அதாவது சாதாரண டிவியில் விளம்பரம் வர எல்லாமே கெமிக்கல். அதை பயன்படுத்தி வாஷிங் மிஷினில் பக்கெட்டில் துணி துவைச்சு அந்த தண்ணி வெளியே போகுது இல்லைங்களா? அது போய் எங்கே போகுதுங்க? உங்கள் தோட்டத்தில் போய் விழுகுதுங்க. பலவேறு வீட்டில் செப்டிக் டேங்க் போகுது, தோட்டத்துக்கு போகுது, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் காம்பவுண்டில் யாரும் குடியிலன்னு அங்கே போகுது. யோசிச்சு பாருங்கள், இது மண்ணில் கலந்தா மண் கெடும். இது ஒரு சாதாரண அடிப்படை விஷயங்க. ஆமாங்க, நான் பயோ என்சைம் லாண்ட்ரி வாஷ் தான் யூஸ் பண்ணுறேங்க கடந்த 10 வருடமாக. 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 10ங்கிறது 15 வருஷம் கூட இருக்கும். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. என்னோடய வீட்டில் நான் தாங்க துவைக்கிறேன். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு எல்லாம் நான் போட்டிருக்கிற எல்லா ஷர்ட்டு இது வரைக்கும் இத்தனை வருஷமாக நான் போட்டிருக்க ஷர்ட்டு பேண்ட் எல்லாமே நீங்கள் பார்க்குற எல்லாமே சொந்தமாக நான் தாங்க துவைக்கிறேன். கார் எடுத்தேன்னா 10 நாள் வெளியூர் போயிட்டு வந்தேன்னா அவ்வளோ துணி இருக்கும். நான் தான் துவைக்கிறேங்க. பயோ என்சைம் வச்சு தாங்க துவைக்கிறேன். நல்லா தாங்க இருக்குது. வீட்டில் பெட்ஷீட் துவைக்கிறேங்க, கால் மிதி போடுறோம் இல்லைங்களா, மேட்டு துவைக்கிறேங்க, எல்லாமே நல்லா அழுக்கு போகுதுங்க. நல்லா இருக்கேன். ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. கடந்த ஒரு 10-15 வருடமாக நான் பயோ என்சைமில் தாங்க துவைச்சிட்ருக்கேன். சோப் பவுடர் பயன்படுத்துகிறதே இல்லைங்க. ஆமாங்க, நல்லா இருக்குதுங்க. இந்த பயோ என்சைம் லாண்ட்ரி வாஷ் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறதுனால ஒன்று, பணம் ரொம்ப கம்மியாக செலவு பண்ணால் போதுங்க. செலவு கம்மிங்க. 2வது அழுக்கு நல்லா போகுதுங்க. இது வந்து உடம்பு ஆரோக்கியங்க. பயோ என்சைம் நீங்களே வீட்டில் தயாரிக்கிறாங்களே. பயோ என்சைம் தயாரிப்பது எப்படின்னு வீடியோ போட்டு பாருங்கள். நான் பேசி பல வருஷம் ஆச்சு. அதை வச்சு துணி துவைக்கலாம், கார் கழுவலாம், வீடு தர துவைக்கலாம், எல்லா வேலையும் பண்ணலாங்க. ஒரு 200 வேலையும் பண்ணலாங்க. நீங்கள் பயோ என்சைம் மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டு மளிகை ஜாமான பில் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 40% குறையுங்க. ஆமாங்க, ஒரே பொருளுங்க எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாங்க. அதில் குறிப்பாக இந்த வீடியோவோட கான்செப்ட் என்னென்னா, துணி துவைக்கிறதுக்கு பயோ என்சைம் பயன்படுத்துங்க. துணி துவைக்கிறதுக்குன்னே ஸ்பெஷலாக இருக்குங்க லாண்ட்ரி வாஷர் பயோ என்சைம்ங்க. இந்த மேல் மூடி இருக்கு இல்லைங்களா, ஆக்சுவலாக வந்துங்க இந்த பயோ என்சைம் பற்றி நான் பேசிக்கிட்டு முதல்ல துவைக்கும் பொழுது எனக்கு இந்த மேல் மூடி ஒரு ஃபுல் வாஷிங் மிஷினுக்கு மேல் மூடி 1 ஊற்றினா போதுங்க. நானே என்ன பண்ணேன், ஏன்னா ஏற்கனவே நானும் உங்களை மாதிரி கெமிக்கல் பயன்படுத்தினா இந்த சோப் பவுடர் பயன்படுத்தின மனுஷன் தாங்க. முதல்ல பயோ என்சைம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் யூஸ் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு மூடி ஊற்றுறது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு மூடி ஊற்றினா எப்படி துவைக்கிறதுன்ட்டு 2-3 மூடி ஊற்றுவேன். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பண்ணி ஒரு மூடி ஊற்றி நல்லா தாங்க இருக்குது. என்ன கேட்டால் பாதி மூடி ஊற்றினாவே நல்லா இருக்குங்க. ஒரு முழு வாஷிங் மிஷினுக்கு நான் இந்த ஒரு மூடி தாங்க ஊற்றுறேன். ஆக்சுவலாக ஒரு மூடியே அதிகங்க.
நம்ம பவுடர் நெறைய போட்டு, போட்டு, போட்டு பழக்கப்பட்டனால, நம்ம மனசுக்கு தான் ஒரு மூடி ஊத்துறனே தவிர, என்ன கேட்டா 1/2 மூடி ஊத்துனா கூட போதுங்க. நான் ஓப்பனா சொல்லங்க, நான் எனது துணிகளை 15 வருடமாக பயோஎன்சை மூலமா துவைக்கிறேன். நன்றாக இருக்கிறது. அழுக்கெல்லாம் நல்லா சுத்தமா போகுது. ஏன் கீழ இங்க கால் மிதிக்கிறது இருக்கு இல்லைங்களா? வீட்டு முன்னால போட்டிருப்போம் இல்லைங்களா? அத மிதிச்சு, மிதிச்சு வருவேங்க. அது அப்படி இருக்குங்க. அதையே நான் உதறிட்டு போடுவேங்க. இது போட்டா நல்லா தாங்க போகுது. கரை போகுதுங்க. நல்லா இருக்குதுங்க. அப்ப இந்த பயோ என்சைம் லாண்ட்ரி வாஷர் யூஸ் பண்றது மூலியமா 1 செலவு மிச்சம், உடல் ஆரோக்கியம். கெமிக்கல் பவுடர் யூஸ் பண்ணா அது உடம்புல பட்டாவே வியாதிங்க. துணிக்கு பாதுகாப்பு, விலை கம்மி, உடலுக்கு ஆரோக்கியம், மண் வளம் காக்கலாங்க. அதனால தயவு செய்து எப்படி இந்த செக்கு எண்ணெய்க்கு நம்ம மாறுனோமோ, எப்படி தேங்காய் எண்ணெய் சோப்புக்கு மாறுனோமோ, அதே மாரி அடுத்த புரட்சி வாஷிங் லிக்விட். தயவு செய்து உண்மையிலேயே மண் வளத்த காக்கணும், சுற்றுப்புறச் சூழல காக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பேசினா மட்டும் பத்தாது. உங்க வீட்ல இருக்கிற சோப் பவுடர தூக்கி குப்பையில வீசணும். இனிமேல் வாங்கவே கூடாது. பயோ என்சைம்ல துணி துவைச்சு பழகுங்க. ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப நல்லாருக்கும். எனவே நான் துணி துவைப்பதற்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் செய்வது பயோ என்சைமால் தயாரிக்கப்பட்ட லாண்ட்ரி வாஷர். வாங்கி பயன்படுத்துங்கள். பயோ என்சைம் எப்படி தயாரிப்பது என்பது யூடியூப்ல போடுங்க. பயோ என்சைம் பை இலர் பஸ்கர்ன்னு போடுங்க. நான் பேசியிருக்கிறேன். டீட்டெயிலா பேசியிருப்பேன். நீங்க எல்லாரும் வீட்லயே தயாரிக்கலாம். பயோ என்சைம் எப்படி தயாரிக்கிறதுன்னு புக் எழுதி பல வருஷம் ஆச்சு. onestone9mango@gmail.comக்கு இமெயில் பண்ணா அந்த புக் உங்களுக்கு பிடிஎஃப் ஃப்ரீயா வரும். appakulam@gmail.comக்கு நீங்க ஒரு ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணா உங்களுக்கு அந்த புக் ஃப்ரீயா வரும். படிச்சுட்டு நீங்க ஃபாலோ செய்யலாம். நீங்களே வீட்ல பயோ என்சைம் தயாரிச்சு இனிமேல் துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. செலவு மிச்சம். ஒருவேளை நீங்க பயோ என்சைம் தயாரிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா, லாண்ட்ரி வாஷர் அம்மி தற்சார்பு சந்தையில கிடைக்கும். AAMMII.com. இதில நீங்க ஆன்லைன் மூலமா துணி துவைக்கிற லிக்விட் நீங்க வாங்கலாம். ஆர்கானிக்கான ஆமாங்க 100% ஆர்கானிக்குங்க. கேரண்டிங்க. ஒரு கெமிக்கல் கிடையாது. 100% ஆர்கானிக்கான பயோ என்சைம் லாண்ட்ரி வாஷர். துணி துவைக்கும் திரவம். அம்மி.com. AAMMII.com. ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் பண்ண தெரியாத நபர்கள் 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த லிக்விட் வாங்கி துணி துவைங்க. இது மண் வளத்தை காப்பாற்றும். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். இந்த உலகத்தில் எல்லாரும் பண்ற தப்பு என்ன தெரியுங்களா? உடம்பை ஒழுங்காக பராமரிப்பதே இல்லை. உங்க உடம்பில் ரத்தம் கெட்டு போகுது இல்லையா? அதுதான் 4448 வியாதிக்கும் அடிப்படை காரணம். அப்போ ரத்தத்தை சுத்தம் செய்வதுதான் தீர்வு. எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டா குயிக்கா ரத்த சுத்தம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு பேர் தான் ஆர்எஸ்பி பானம். ஆர்எஸ்பி பானத்தை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு நான் யூடியூப்ல பதிவு போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்களே வீட்டில் இந்த ஆர்எஸ்பி பானத்தை தயாரித்து நீங்கள் சாப்பிட்டு உங்கள் ரத்தத்தை சுத்தம் செய்யலாம். ஆர்எஸ்பி பானம் தயாரிப்பதற்கு 5 பொருளுங்க. அது வீட்டில் இருக்கிற பொருள் இருந்தாவே போதுங்க. 1 இஞ்சி, 2 எலுமிச்சம்பழம், 3 மலைத்தேன், 4 பூண்டு, 5 ஆப்பிள் சிடார் வினிகர். 5 பொருளுங்க. எனவே ஆர்எஸ்பி பானம் நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு செய்வதற்கு நேரம் இல்லை என்றால் அம்மி தற்சார்பு சந்தையில ஆர்எஸ்பி பானம் கிடைக்கும். நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். AAMMII.comல போனீங்கன்னா ஆர்எஸ்பி பானம் டைப் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் செய்யலாம். இந்த ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் செய்ய தெரியாத நபர்கள் 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஆர்எஸ்பி பானம் அப்படின்னு கேட்டு கொரியர் மூலமா நீங்க வாங்கி பயன்படுத்துங்க. ஆர்எஸ்பி பானம் 3 அளவுகளில் கிடைக்கிறது. 200 ml, 500 ml, 1 லிட்டர். உங்களுக்கு எது வசதியோ எப்படியோ நீங்க வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த 5 பொருள் இது மட்டும் உங்க உடம்புல டெய்லி கொஞ்சமா கலந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையில நோயே வராதுங்க.